தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாருங்கள் ஆராதிப்போம். இந்த ஜெபத்திற்கு தேவ ஜனங்களாய் உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். சங்கீதம் 97:12 வசனம், நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். நீதிமான்களை கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். தேவனுடைய பிள்ளைகள், ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு செய்தவைகளை ஆமென் நினைத்து கொண்டாட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த காலை வேளை ஜெபத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையில உம்முடைய சன்னிதானத்தில் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க கர்த்தர் செய்த ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அதிகாலை வேளையில் எழுந்து சத்தமிட்டு உம்முடைய வசனத்துக்காய் காத்திருந்தேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எழுந்திருக்கவும் உம்மை துதிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தருகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலும் உடைய மகிமையான பிரசன்னம் ஆண்டவரே மூடி இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் ஆமென் கர்த்தரை உயர்த்தி நாம் பாடப் போகிறோம். ஹல்லேலூயா. ராஜாவே உம்மில் நான் களி கூறுவேன். இயேசு ராஜாவே உம்மில் நான் களி கூறுவேன். ராஜாவே உம்மில் நான் களி கூறுவேன். இயேசு ராஜாவே உம்மில் நான் களி கூறுவேன். திரளான செல்வத்தில் களி கூற மாட்டேன். கண்களின் கவர்ச்சியில் களி கூற மாட்டேன். திரளான செல்வத்தில் களி கூற மாட்டேன். கண்களின் கவர்ச்சியில் களி கூற மாட்டேன். ராஜாவே உம்மில் நான் களி கூறுவேன். இயேசு ராஜாவே உம்மில் நான் களி கூறுவேன். ராஜாவே உம்மில் நான் களி கூறுவேன். இயேசு ராஜாவே உம்மில் நான் களி கூறுவேன். உந்தன் வேதத்தில் களி கூறுவேன். உந்தன் சமூகத்தில் களி கூறுவேன். உந்தன் வேதத்தில் களி கூறுவேன். உந்தன் சமூகத்தில் களி கூறுவேன். ராஜாவே உம்மில் நான் களி கூறுவேன். இயேசு ராஜாவே உம்மில் நான் களி கூறுவேன். ராஜாவே உம்மில் நான் களி கூறுவேன். ராஜாவே உம்மில் நான் களி கூறுவேன். உந்தன் ஆவியில் களி கூறுவேன். உந்தன் சேவையில் களி கூறுவேன். உந்தன் ஆவியில் களி கூறுவேன். உந்தன் சேவையில் களி கூறுவேன். ராஜாவே உம்மில் நான் களி கூறுவேன். இயேசு ராஜாவே உம்மில் நான் களி கூறுவேன். ராஜாவே உம்மில் நான் களி கூறுவேன். இயேசு ராஜாவே உம்மில் நான் களி கூறுவேன். உம்மை தேடி நான் களி கூறுவேன். உமக்காக வாழ்ந்து நான் களி கூறுவேன். உம்மை தேடி நான் களி கூறுவேன். உமக்காக வாழ்ந்து நான் களி கூறுவேன். ராஜாவே உம்மில் நான் களி கூறுவேன். இயேசு ராஜாவே உம்மில் நான் களி கூறுவேன். ராஜாவே உம்மில் நான் களி கூறுவேன். இயேசு ராஜாவே உம்மில் நான் களி கூறுவேன். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவில் கலிகுற கர்த்தர் நம்
நமக்கு கிருபைகளை தருகிறார். எல்லாரும் சேர்ந்து ஜீவனுள்ள தேவனுக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்றி பாடிடுவேன் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி ஆண்டவரை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்றி பாடிடுவே, நாளெல்லாம் உயர்த்திடுவே, நன்றி பாடிடுவே, நாளெல்லாம் உயர்த்திடுவே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஜீவனுள்ள தேவனுக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்றி பாடிடுவே, நாளெல்லாம் உயர்த்திடுவே, நன்றி பாடிடுவே, நாளெல்லாம் உயர்த்திடுவே. எனக்காய் மரித்த இயேசுவே, எனக்காய் உயிர்த்த ராஜனே, எனக்காய் மரித்த இயேசுவே, எனக்காய் உயிர்த்த ராஜனே. இருப்பவர் இருந்தவர் இனிமேலும் வருபவர், இருப்பவர் இருந்தவர் இனிமேலும் வருபவர். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஜீவனுள்ள தேவனுக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்றி பாடிடுவே, நாளெல்லாம் உயர்த்திடுவே, நன்றி பாடிடுவே, நாளெல்லாம் உயர்த்திடுவே. செய்த நன்மைகள் கோடி சொல்லி மகிழ்வேன் பாடி, செய்த நன்மைகள் கோடி சொல்லி மகிழ்வேன் பாடி. குறைவின்றி காத்தீரே, கூடவே இருக்கின்றே, குறைவின்றி காத்தீரே, கூடவே இருக்கின்றே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஜீவனுள்ள தேவனுக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்றி பாடிடுவே, நாளெல்லாம் உயர்த்திடுவே, நன்றி பாடிடுவே, நாளெல்லாம் உயர்த்திடுவே. உம்மோடுதான் நான் இருப்பேன், உம்மைத்தானே நான் துதிப்பேன். உம்மோடுதான் நான் இருப்பேன், உம்மைத்தானே நான் துதிப்பேன். பார்வோன் வந்தால் என்ன, பெரும் படையோடு வந்தாள் என்ன, கைதட்டி பாடுவோம். பார்வோன் வந்தாள் என்ன, பெரும் படையோடு வந்தாள் என்ன. ஜெபித்திடுவேன் ஜெயம் எடுப்பேன், செங்கடல் பிரிந்திடுவேன். ஜெபித்திடுவேன் ஜெயம் எடுப்பேன், செங்கடல் பிரிந்திடுவேன். ஆராதனை 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 ஆராதனை. என்னை சுற்றிலும் இயேசு உண்டு, என் முன்னே செல்கின்றாரே. என்னை சுற்றிலும் இயேசு உண்டு, என் முன்னே செல்கின்றாரே. பாலைவனம் வந்தால் என்ன, என்னை படைத்தவர் என்னோடுண்டு. பாலைவனம் வந்தால் என்ன, என்னை படைத்தவர் என்னோடுண்டு. பாடிடுவேன் பாதை காட்டிடுவார், பயணத்தை தொடர்ந்திடுவேன். பாடிடுவேன் பாதை காட்டிடுவார், பயணத்தை தொடர்ந்திடுவேன். ஆரா
ஆராதனை. என்னை சுற்றிலும் இயேசு உண்டு, என் முன்னே செல்கின்றாரே. என்னை சுற்றிலும் இயேசு உண்டு, என் முன்னே செல்கின்றாரே. மகிமையின் தேவன் நீரே, மன்னாவை தருகின்றீரே. மகிமையின் தேவன் நீரே, மன்னாவை தருகின்றீரே. மறவாத எபினேசரே, மனமகிழ்ச்சி நீர்தானையா. மறவாத எபினேசரே, மனமகிழ்ச்சி நீர்தானையா. ஆராதனை 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 ஆராதனை. என்னை சுற்றிலும் இயேசு உண்டு, முன்னே செல்கின்றாரே. என்னை சுற்றிலும் இயேசு உண்டு, என் முன்னே செல்கின்றாரே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவே. உம்மையே நான் நம்பி உள்ளே, உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும் ராஜா. உம்மையே நான் நம்பி உள்ளே, உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆராதனை 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 ஆராதனை. தேவரீர் என் துதிதானே, தினமும்மை துதிக்கிறே. தேவரீர் என் துதிதானே, தினமும்மை துதிக்கிறே. பார்வோன் படை வந்தா பயப்படவே மாட்டே. பார்வோன் படை வந்தா பயப்படவே மாட்டே. செங்கடல் சூழ்ந்து நின்றா ஜெபித்தே ஜெயம் எடுப்பே. செங்கடல் சூழ்ந்து நின்றா ஜெபித்தே ஜெயம் எடுப்பே. தேவரீர் என் துதிதானே, தினமும்மை துதிக்கிறே. தேவரீர் என் துதிதானே, தினமும்மை துதிக்கிறே. யோர்தான் கரை புரண்டா கால் மிதித்து கடந்திடுவே. யோர்தான் கரை புரண்டா கால் மிதித்து கடந்திடுவே. எரிகோ எதிரே நின்றா துதித்தே அகற்றிடுவே. எரிகோ எதிரே நின்றா துதித்தே அகற்றிடுவே. தேவரீர் என் துதிதானே, தினமும்மை துதிக்கிறே. தேவரீர் என் துதிதானே, தினமும்மை துதிக்கிறே. ராஜாக்கள் யுத்தம் செய்தா யுத்தம் செய்து ஜெயித்திடுவே. ராஜாக்கள் யுத்தம் செய்தா யுத்தம் செய்து ஜெயித்திடுவே. தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்வே. என் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்வே. தேவரீர் என் துதிதானே, தினமும்மை துதிக்கிறேன். தேவரீர் என் துதிதானே, தினமும்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
அல்லேலூயா. வல்லமை வல்லமை ஆவியானவரே எனக்குள்ளே தங்கிடும் ஆவியானவரே. வல்லமை வல்லமை ஆவியானவரே எனக்குள்ளே தங்கிடும் ஆவியானவரே. பெருமழையாய் இறங்கிடும் ஆவியானவரே தேசமெங்கும் நனைத்திடும் ஆவியானவரே. பெருமழையாய் இறங்கிடும் ஆவியானவரே தேசமெங்கும் நனைத்திடும் ஆவியானவரே. வல்லமை வல்லமை ஆவியானவரே எனக்குள்ளே தங்கிடும் ஆவியானவரே. வல்லமை வல்லமை ஆவியானவரே எனக்குள்ளே தங்கிடும் ஆவியானவரே. அக்கினியாய் இறங்கிடும் ஆவியானவரே என் அசுத்தம் எல்லாம் எரித்திடும் ஆவியானவரே. அக்கினியாய் இறங்கிடும் ஆவியானவரே என் அசுத்தம் எல்லாம் எரித்திடும் ஆவியானவரே. வல்லமை வல்லமை ஆவியானவரே எனக்குள்ளே தங்கிடும் ஆவியானவரே. வல்லமை வல்லமை ஆவியானவரே எனக்குள்ளே தங்கிடும் ஆவியானவரே. செங்கடலை பிரித்த ஆவியானவரே கோலியாத்தை கொன்ற ஆவியானவரே. செங்கடலை பிரித்த ஆவியானவரே கோலியாத்தை கொன்ற ஆவியானவரே. வல்லமை வல்லமை ஆவியானவரே எனக்குள்ளே தங்கிடும் ஆவியானவரே. வல்லமை வல்லமை ஆவியானவரே எனக்குள்ளே தங்கிடும் ஆவியானவரே. இயேசுவை நிரப்பிய ஆவியானவரே என்னையும் நிரப்பிடும் ஆவியானவரே. இயேசுவை நிரப்பிய ஆவியானவரே என்னையும் நிரப்பிடும் ஆவியானவரே. வல்லமை வல்லமை ஆவியானவரே எனக்குள்ளே தங்கிடும் ஆவியானவரே. வல்லமை வல்லமை ஆவியானவரே எனக்குள்ளே தங்கிடும் ஆவியானவரே. புது எண்ணெய் அபிஷேகம் ராஜா புண்ணிய தருகின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் ராஜா புண்ணிய தருகின்றார். அபிஷேகம் அபிஷேகம் ஆனந்த தைல அபிஷேகம். அபிஷேகம் அபிஷேகம் ஆனந்த தைல அபிஷேகம். உள்ளங்கள் நீரப்பட்டுமே உமது ஆவியினா. உள்ளங்கள் நீரப்பட்டுமே என்னும் உமது ஆவியினா. ஸ்தோத்திரம் பெருகட்டுமே புதியின் ஆவியாலே. ஸ்தோத்திரம் பெருகட்டுமே புதியின் ஆவியாலே. அபிஷேகம் அபிஷேகம் ஆனந்த தைல அபிஷேகம். அபிஷேகம் அபிஷேகம் ஆனந்த தைல அபிஷேகம். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே ஓசையை அழைத்து பேசி நீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே ஓசையை அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே. எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும். சபையை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தோ. எலியாவின் ஜபத்துக்கு பதில் தந்தீரே இறங்கி வந்தீ அக்கினியாய். எலியாவின் ஜபத்துக்கு பதில் தந்தீ
குற்றங்களை எரித்துவிடும், எங்களின் குற்றங்களை எரித்துவிடும். அக்கினி நெருப்பால் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தோ. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். நீரின்றி வாழ்வேது இயேசையா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் செல்லும் ஒரு நாளே போதும். உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இயேசையா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இயேசையா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். 1000 நாவுகள் போதாதையா, 1000 நாவுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இயேசையா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. எல்லாமே எனக்கு நீங்கதான், எல்லாமே எனக்கு நீங்கதான் ஏசப்பா. எல்லாமே எனக்கு நீங்கதான், எல்லாமே எனக்கு நீங்கதான். என் தாயும் நீங்கதான், என் தந்தையும் நீங்கதான், என் தாயும் நீங்கதான், என் தந்தையும் நீங்கதான். உறவே நீங்கதான், உயிரே நீங்கதான். அல்லேலூயா, அல்லேலூயா. உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உம் கண்ணுக்குள்ளே என்னை வைத்தீரே, கண்மூடாமல் என்னை காத்தீரே.
ஏசப்பா உம் கண்ணுக்குள்ளே என்னை வைத்தீரே, கண் மூடாமல் என்னை காத்தீரே, கண்மலையானீரே என் கோட்டையுமானீரே, கண்மலையானீரே என் கோட்டையுமானீரே, மறைவிடமானவரே என் உறைவிடமானவரே, மறைவிடமானவரே என் உறைவிடமானவரே. தகப்பனே, இந்த கால வேளையில உம்முடைய சன்னிதானத்துக்கு வந்து உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையான பிரசன்னத்தை தருகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். உலகத்தில் எந்த மனிதனும் கொடுக்க முடியாத உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே, இந்த பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம். மலைகள் மெழுகு போல உருக வைக்கிற உம்முடைய பிரசன்னம், மனிதர்களை மாற்றுகிற பிரசன்னம், பலப்படுத்துகிற பிரசன்னம், சுகப்படுத்துகிற உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே கர்த்தர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து தேவனுடைய சன்னிதானத்தில் துதிக்க ஆராதிக்க தேவன் கிருபை செய்தார். தொடர்ந்து தேவனுடைய சமூகத்திலே நாம் வசனங்களை தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்பு போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் பேசுகிற காரியங்கள் ஆச்சரியமானவைகள். ஆண்டவர் என்னோடு உங்களோடு பேசும்போது ஆண்டவர் அவரை போல மாற்றுவதற்காக ஆண்டவர் என்னோடு உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். சில வேளைகளிலே ஆண்டவர் சத்தத்தை என்னால் கேட்க முடியவில்லை என்று அநேகர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் முகமுகமாய் பேசுகிறார். கனவின் வழியாய், சொப்பனங்கள் வழி, தரிசனங்கள் வழியாய் காதுகள் கேட்க ஆண்டவர் பேசுகிறார். வேத வசன வழியாய் பேசுகிறார். தேவ தூதர்கள் வழியாக பேசுகிறார். தீர்க்க தரிசன வழியாக ஆண்டவர் பேசிக்கொண்டதே இருக்கிறார். நம் உள் உணர்விலே ஆவியானவர் வழியாக பேசுகிறார். தேவ ஜனங்கள் வழியாகவும் நம்மோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். சிருஷ்டிப்பு வழியாக பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 18 21 வரை நாம் வாசிக்கும்போது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொன்னார். நான் செய்ய போகிறதை ஆண்டவர் நான் மறைப்பேனோ என்று சொல்லி ஆண்டவர் சோதோம் குமாராவின் நிலைமைகளை குறித்து ஆண்டவர் அந்த ஆபிரகாமோடு பேசினார். 20வது வசனத்தை வாசிக்கும்போது, பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதாக இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாக இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். ஆண்டவர் இந்த ஆபிரகாமோடு பேசின போது இந்த சோதோம் குமாரா பட்டணத்திற்காக இந்த ஆபிரகாம் உத்தரவாதம் எடுத்து ஜெபிப்பதை பார்த்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் 10 நீதிமான்கள் வரை அவர் ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அவருக்கு ஒரு சின்ன நம்பிக்கை உண்டு. தன்னை விட்டு கடந்து போன லோத்து ஒரு நீதிமான். அவன் ஒரு 10 பேரையாவது கர்த்தருக்குள்ள ஆயத்தம் பண்ணியிருப்பார் என்று நினைத்தார் என்று தெரியல. 10 நீதிமான்கள் என்று சொல்லிவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு கடந்து போகிறார். கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுவார் என்று சொன்னால் ஒரு ஜெப பாரம், ஜெப ஏக்கம், ஜெப பெருமூச்சு வரும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுவார். இந்த பட்டணத்திற்காய் ஜெபம் பண்ணு, இந்த தேசத்திற்காய் ஜெபம் பண்ணு என்று ஆண்டவர் பேசுவார். 1 சாமுவேல் புத்தகம்
15வது அதிகாரம் 15வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தையை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இரவெல்லாம் ஜெபம் பண்றான். ஆண்டவரே, நீங்கள் சொல்லித்தான் இவரை நான் ராஜாவாக வச்சேன் என்று தேவ சமூகத்தில் அவர் கூப்பிட்டு கொண்டே இருந்தார். 15வது அதிகாரம் 35வது வசனம், சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வேளை நம்ம துக்கம் வேற, தேவனுடைய துக்கம் வேற. இந்த தேசத்திற்காய், தேசத்தின் ஜனங்களுக்காய் ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுவார் என்று சொன்னால், தேவ சமூகத்திலே உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க கர்த்தர் எனக்கு உங்களுக்கும் அந்த அழைப்பை, அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் தருகிறார். அந்த கிருபை நாவியை தருகிறார். ஆபிரகாமோடு பேசினார். நான் செய்ய போறதை மறைப்பேனோ என்று சொன்னபோது தேவ சமூகத்திலே ஆமென், ஆபிரகாம் கெஞ்சி நிற்கிறதை பார்க்கிறோம். உத்தரவாதம் பண்ணி நிற்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் இந்த தேசத்திற்காக, பரந்த விரிந்த இந்த பாரத தேசத்தின் ஜனத்திற்காக, ரட்சிப்புக்காக தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்க ஆண்டவர் ஒரு வாய்ப்பை, ஒரு கிருபையை ஆண்டவர் தருகிறார். ஏதோ சில நிமிடங்கள், சில நாட்கள் ஜெபித்து விட்டு கடந்து போகிறதல்ல. அந்நாளை போல உயிருள்ள நாளெல்லாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஒரு கிருபையை ஆண்டவர் தருகிறார். ஒரு பிரதிஷ்டை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஜனத்துக்களை மனப்பூர்வமாய் அர்ப்பணித்த அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசின போது சோதம் குமாரா பட்டணத்திற்காக ஜெபித்தார். ஆண்டவர் தொடர்ந்து இந்த ஆபிரகாமோடு பேசினவர் ஆபிரகாமுக்காக பேசினார். 20வது அதிகாரம், அவன் அந்நிய தேசத்திலே அபிமெலக்கு என்று சொல்லப்படுகிற அந்த ராஜாவிடத்தில் கடந்து போகிறான். ஒரு காரியத்தை சொல்லுகிறான். சாராள் என்னுடைய சகோதரி என்று சொல்லுகிறான். அந்த ராஜா சாராளை ஆதியாமம் சோத்ராம் 20:2 அழைப்பித்தான். கர்த்தர் இந்த ஆபிரகாமுக்காய் பேசினார். சோதராம் 3வது வசனம், தேவன் இரவிலே அபிமெலக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தா என்று பேசினார். ஆண்டவர் இந்த ஆபிரகாமுக்காய் பேச ஆரம்பித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பேசினதை இந்த ஆபிரகாம் ஒவ்வொரு முறையும் அதற்கு கீழ்ப்படிந்து போனான். சற்று பலகீனத்தில் மனைவியை சகோதரி என்று சொன்னது நிமித்தம் நடக்கக்கூடாத ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில நடந்து விட்டது. இந்த ஆபிரகாமுக்காக ஆண்டவர் இறங்கி வந்து பேசினார். உங்களுக்காக, எனக்காக ஆண்டவர் பேசுவார். என்ன பேசினார் தெரியுமா? 20:7, அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். ஆண்டவர் சொன்னார், நீ அவனுடைய மனைவியை அனுப்பிவிடு என்று சொன்னார். ஒருவேளை நமக்குரியதை யாராவது வச்சிருந்தா ஆண்டவர் அவர்களோடு பேசுவார். அதை ஆண்டவர் ஆதியாகமம் 31வது அதிகாரம் 23, 24வது வசனம் வாசிக்கும் போது, அன்று ராத்திரியிலே தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடு நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையார். ஆண்டவர் பேசினார். லாபானுக்கு யாக்கோபை மேற்கொள்வதற்கு எல்லா பலனும் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாத. ஆமென். சோதரா, லாபான் சொல்றான்,
29வது வசனம், உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆயிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடு நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையார் என்று சொன்னார். உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் பேசுவார். யாரிடத்தில் பேசணுமோ அவர்களிடத்தில் பேசுவார். பச்சிக்கிறவன்ட்டு பச்சனமும் பலவான்ட்டு மதுரமும் வரும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் பேசுவார். ஆபிரகாமுக்காய் பேசி சாராளை ஆபிரகாமோடு சேர்த்து வைக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவர் ஆதியாகம புத்தகம் 21வது அதிகாரம் இந்த ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசுகிறார். 21:12-13 நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம், ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாரால் உனக்கு சொல்வதை எல்லாவற்றையும் கேள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், சாரால் சொல்வதை கேள். அவ சொன்ன துக்கமா இருக்க வேண்டாம் என்று சொன்னபோது அடுத்த வசனம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து அவளுடைய தோள் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் கர்த்தர் சொல்றத எப்பவும் எந்த காரியத்திலையும் கீழ்ப்படுகிறதுக்கு ஏத்து நிற்கிறதே கிடையாது. ஸ்தோத்திரம். லகுவான கீழ்ப்படிதல் உண்டு, கடினமான கீழ்ப்படிதல் உண்டு. லகுவான கீழ்ப்படிதலுக்கு நம்ம ஈஸியாக நம்ம விட்டு கொடுத்துருவோம். கடினமான கீழ்ப்படிதலுக்கு நம்ம அதை சற்று ரொம்ப யோசிப்போம், அதை தள்ளி போடுவோம், சில வேளையில் அதை செய்யாமலே விட்டுருவோம். ஆனால் ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசின போது அந்த காரியத்தை மனம் வந்து செய்ய ஆரம்பித்தார். ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ஆண்டவர் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். ஆபிரகாம் வாழ்க்கையில் 175 ஆண்டுகள், ஸ்தோத்திரம், ஏறக்குறைய 100 ஆண்டுகள் தேவ சத்தத்தை கேட்டு பழகினவன். ஆமென். தேவ சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்த மனுஷன் ஆபிரகாம். 100 ஆண்டுகள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு வாழ்வது எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு பாக்கியம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1-2 வசனங்களில் ஆண்டவர் மீண்டும் பேசுகிறார் இந்த ஆபிரகாமோடு. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று சொன்னார். ஆண்டவர் பேசினார். சோதரா, யோவான் ஸ்நானகனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. வருகிறவர் நீர்தானா, வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? சோதரா, கனி கொடுக்காத மரங்களின் வேர் அருகே கோடாலி வைக்கப்பட்டிருக்கிறது என்று மேசியா இயேசுவை குறித்து அபிஷேகம் பண்ணப்பட்டவரை குறித்து பேசினார். ஆனால் அவரோ நெறிந்த நாணலை முறியாமல், மங்கி எறிகிற திரியை அணையாமல் ஊழியங்களை செய்து கொண்டிருந்தார். ஒரு பகுதி தான் அவருக்கு தெரியும், ஆனால் இன்னொரு பகுதி தேவன் பச்சிக்கிற அக்கினி என்று தெரியும். தேவன் இரக்கமுள்ள தேவன் என்பதை சற்று அவர் மறந்து விட்டார். அதனால அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இந்த ஆபிரகாமுக்கு எந்த சந்தேகம் வரல. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் பேசின உடனே 3வது வசனம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனப்பலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். சோதரம், புறப்பட்டு போனான். வேதம் சொல்லுது, கண்ட இடத்துல என்ன செய்யக்கூடாது? பலி செலுத்தக்கூடாது. ஆமென். தேவன் நமக்கென்று நியமித்திருக்கிற ஆமென் குடும்பங்கள் உண்டு, நமக்கென்று நியமித்திருக்கிற இடங்கள் உண்டு, நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற சபை உண்டு. தேவன் குறித்த இடத்திற்கு கடந்து போனார். தேவன் சொன்ன காரியங்களை அப்படியே செய்யும்போது ஆண்டவர் மீண்டும் ஆபிரகாமோடு பேசுகிறார். 11வது வசனத்தை வாசிக்கும் போது 22:11,
அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். சோதரா, இப்ப என்ன பேசுறாரு? அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். தேவன் பேசினார், ஆபிரகாம், நீ நான் சோதித்த அந்த பரிசோதனையில் நீ ஜெயிச்சிட்ட. ஆமென். நீ இப்போ எனக்கு பயப்படுறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். சோதரா, ஆண்டவர் பேசினார். 16வது வசனம், நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசோதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் ஆபிரகாமோடு பேசினார். சோத்ராம், குறித்த இடத்துக்கு போன்னு சொன்ன போது போயிட்டாரு. ஆண்டவர் பேசினார், உன் சந்ததிகளை நான் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் பேசினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சோதரம், ஆதியாகமம் 24வது அதிகாரத்தில் தன்னுடைய மகன் வாக்குத்தத்தத்தின் குமாரனுடைய வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை நாம் அமைத்து கொடுக்க பொறுப்பாளிகளாக்கிய தேவன் வைத்திருக்கிறார். நிறைய பேர் பிள்ளைகளுக்கு சரியான வழியை காட்டாம, பிள்ளைகளை சரியா நடத்தாம, திருத்தாம, ஏலியலை போல சிலர் விட்டு விடுகிறார்கள். அப்படி அல்ல. ஆமென். பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கிறத பார்க்கிறோம். திருமணம் ஈசாக்குக்கு நடத்தி வைக்க வேண்டும். 40 வயது எலியேசரை பார்த்து சொல்றாரு, இப்ப இருக்கிற இந்த தேசத்தின் பெண்களை நீ என் பிள்ளைக்கு திருமணம் பண்ணி வைக்கக்கூடாது. அப்போ அங்கிருந்து அந்த பெண்கள் வரலைன்னா உங்க மகனை அழைச்சிட்டு போகலாமா? இல்லை, நீ அழைத்து கொண்டு போகவே கூடாது. ஆண்டவருக்காக இந்த ஆபிரகாம் பேசுகிறார். ஆபிரகாம் பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். தன்னுடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். என்னுடைய மகனுடைய திருமணத்திற்கு பெண் பார்க்கிற காரியத்துக்கு நீ போ, தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். ஆபிரகாம் பேசின இந்த கடைசி வார்த்தை வேதத்தில், ஆமென், ஸ்தோத்திரம், நிறைய வார்த்தைகள் உண்டு. ஆனால் ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசின காரியங்கள் மகிமையானது. தேவாதி தேவன் இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நல்லா அமைச்சு கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆண்டவரை சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ஆபிரகாமோடு பேசின தேவன் என்னோடு உங்களோடும் பேசிக்கொண்டே இருக்கிறார். எதற்காக பேசுகிறார் தெரியுமா? ஆமென். நானும் நீங்களும் அவரை போல மாறுவதற்காக. ஆண்டவரை பேசும், ஆண்டவரை பேசும், அடியேன் கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒரு நாள் ஒருபோதும் எதிர்த்து நிற்காத அளவுக்கு, ஆண்டவருடைய வார்த்தைகள் வரும்போது புறம்பே தள்ளிவிடாத அளவுக்கு, ஆண்டவருடைய வார்த்தைகள் வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் சிலர் பரியாசம் பண்ணினார்கள். அப்படி பண்ணாத அளவுக்கு சிலர் மன கடினமுள்ளவர்களாய் மாறினார்கள். அப்படி மாறாத அளவுக்கு கர்த்தர் என்னை உங்களை காத்துக் கொள்வாராக. சின்ன காரியங்களானாலும் பெரிய காரியங்களானாலும் கர்த்தர் எதை சொன்னாலும் செய்வதற்கு கர்த்தர் என்னோடு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று ஆண்டவரே சாமுவேல் சொன்னது போல, அன்றைக்கு ஆபிரகாமுடைய வார்த்தையை கேட்டு, உடைய சத்தத்தை கேட்டு, உடைய சித்தத்தை செய்தது போல செய்ய அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் இந்த ஜெபத்தில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் தேவன் நினைவு கூறும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே.